பத்திரிகை செய்தியை வச்சுக்கிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து என் மேல குற்றச்சாட்டு சொல்றாரு, இது எந்த வகையில நியாயம் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இங்க என்னன்னா, இவர் வந்து நான் 10 கப்பல்லாம் வாங்கலைங்க, நான் 2 கப்பல் தான் வாங்கினேன். எத்தனை கப்பல் வாங்கியிருக்காங்க அப்படின்றது அது அண்ணாமலை அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு மூலியமா இப்ப 10 கப்பல் 2 கப்பல் ஆயிருக்கு. இந்த 10 கப்பல் 15 கப்பலா அங்கிட்டும் போகும். இல்ல இந்த 2 கப்பல் வந்து ஒரு கப்பல், உண்மைதாங்க, ஒரு கப்பல் மட்டும்தான் என் பேர்ல இருக்கு, மற்ற கப்பல்லாம் இன்னும் என் பினாமி பேர்ல இருக்குங்க. நாளைக்கு செய்தி இருந்தாலும் ஆச்சரியப்படுறது வேலையில. இங்க என்னன்னா, இப்ப நீங்க கப்பல் வாங்குற அளவுக்கு செல்வாக்கு ஆயிட்டீங்கல்ல, அதுவே ஒரு பெரிய வளர்ச்சி தானே. தமிழ்நாட்டுடைய ஒரு எம்பி, திமுகவுடைய பொருளாளர், இன்னைக்கு ஒரு மக்களவை உறுப்பினர், இன்னைக்கு வந்து ஒரு கப்பல் வாங்குற அளவுக்கு இருக்காருன்னா ஒரு நல்ல விஷயம் தானே. இன்னைக்கு எல்லாரும் அதை ட்ரெண்டிங் பண்றாங்கல்ல, கப்பலுடைய தமிழன் வஉசின்னு சொன்னீங்க, பாத்தீங்கல்ல. 2ஆம் கப்பலுடைய தமிழன் யாரு? எங்க ஐயா டிஆர் பால் அப்படின்னு திமுகவினர்லாம் இன்னைக்கு வந்து அவர்களை புகழாரம் சுட்டி இன்னைக்கு அதோடைய மீம்ஸ்கள் எல்லாம் இன்னைக்கு சோசியல் மீடியால பாக்குறோம். எது இந்த வாதம் வந்த பிறகு நீங்க சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா 2ஆம் கப்பலுடைய தமிழன் டிஆர் பாலு, 2ஆம் கப்பலுடைய தமிழன் டிஆர் பாலு, இவர் கப்பலுடைய தமிழனா, இவர் இன்னும் அடுத்த செக் எழுத்த செம்மலா மாறுவாரு. இன்னும் யார் யாரெல்லாம் செக்கிலுக்கு போறாங்க, யார் யாரெல்லாம் ஜெயிலுக்கு போறாங்கன்றது அந்த குற்றங்கள்லாம் நிரூபிக்கப்படும் போது, ஊழல் குற்றச்சாட்டுகள் உண்மையாகும் போது தெரியும்.